முசிறியை நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முசிறியை நேசிப்போம் குழுவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற நான் உங்கள் தானேஷ். எங்களமா 2K கிட்ஸுக்கு நம்ம முசிறியில் இருக்க கடை வீதி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அந்த கடை வீதி எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம காமராஜ் அங்கிள், யோகநாதன் அங்கிள், ரமேஷ் அண்ணே இவங்க 3 பேருமே அவங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி கடை வீதியில என்னென்ன கடைகள் இருந்துச்சு, கடைகள்ல யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு போனாங்க, அதை பத்தி விவரங்கள் மிகவும் அற்புதமாக அவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று நம்ம முசிறியஸ் யூடியூப் சேனல்ல மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இந்த கடைவீதி வீடியோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்க அப்லோட் பண்றோம். இப்ப அந்த ட்ரெய்லரை பார்ப்போம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கடைவீதிங்கிறது முசிறியோட முக்கியமான ஒரு வீதி. இந்த இதுதான் இப்போ திருச்சியில் எப்படி சூப்பர் பஜார் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு சூப்பர் பஜார் அந்த காலத்தில். இதில் அனைத்து குண்டூசி A to Z குண்டூசியிலேருந்து அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். அன்னைக்கு முசிறி இந்த பகுதி தான். நான் காமராஜன் சொன்ன மாதிரி அப்படியே நினைவுகள் எனக்கு 50 வயசாச்சு. புதன்கிழமை தான் எங்கள் அம்மாயி தாத்தா எங்கள் அப்பாலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கேருந்து வருவீங்க? தின்னக்குணத்துலேருந்து வருவேன். எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தின்னக்குணம். எப்படி வருவீங்க? அப்போ சைக்கிளில் தான் வருவோம். சைக்கிள் ஆரம்பத்தில் சைக்கிள் வந்தோம். அதுக்கப்புறம் வேலைக்கணத்தில் சைக்கிளை போட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சந்தை காமிக்கும் போது முத இந்த கூடை இருக்கும். இந்த இதில் மூங்கில் கூடை இருக்கும், முரம் இருக்கும், விசிறி இருக்கும். அதை வாங்கி கொடு சொல்லி போராட்டம் பண்ணுறது. அப்போ இப்போ தானே கரண்டு 90 தான் கரண்டு. இங்கே மிசிறி கூடை பண்ணுறது அப்படி எங்கேயே மொழி கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் முன்சாமி நாயுடு. அது 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இருந்தாங்க, பண்ணினாங்க. அம்மா அப்பா எல்லாமே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்னென்ன பொருள்லாம் பண்ணீங்க, வியாபாரம் பண்ணீங்க? அப்போ எப்படி இருந்துச்சு? கூடை வியாபாரம், பந்தல் போடுறது எல்லாம் போச்சு. இப்போ இந்த முறம், அப்போ முக்கியமாக இந்த கல்யாணத்துக்கு தேடி தேடி வருவாங்க. அந்த முறத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு அளவுலாம் பார்த்து வாங்குவாங்களா பெண்கள்லாம் அந்த புடைக்கிறது மாதிரி. எப்படி புடைக்கிறது, கட்டு என்றது 13 கட்டு அப்படி சொல்லி வாத்து கொடுப்பாங்க. சாணம். இந்த கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கட்டடங்கள். இந்த கட்டடத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள், இது மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு வேலைப்பாடுகள் கட்டுற அளவுக்கு 1939 கட்டப்பட்ட ஒரு. ஆமாம், 1939னா பார்த்துங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கட்டடம். ரொம்ப நாளாக இருக்குது. எங்கள் அப்பா தான் கடை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கடைக்கு ஒரு 40 வருஷம் ஆகுது. அப்பா எவ்வளோ வருஷம் அந்த கடையை வச்சுருந்துருப்பாரு? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. அப்பா பேர் என்னங்க? அப்பா நாராயணசாமி பிள்ளை. நாராயணசாமி பிள்ளை. இப்போ இந்த கடைக்கு பின்னாடி என்னென்ன கடைகள்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். கடைகள்லாம் அது பக்கத்தில் எல்லாம் கடை இருந்துச்சு. ஐயர் கடை இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயர் கடையெல்லாம் இருந்துச்சு. பக்கத்தில் காப்பி கடை, ஹோட்டல் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா நிறைய பேர் பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸு, பக்கத்தில் ஆஸ்பத்திரி, பேங்கு எல்லாமே இடத்துக்கும் இங்கே சாப்பிட வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடம் இந்த லட்சி டீ கடை. லட்சி டீ கடைன்னு அவரு இங்கே வச்சு பால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 200 லிட்டர் ஓடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு பூஸ்ட் போட்டு செம்பில் எல்லாம் ஜனங்க பூரா எல்லாம் செம்பு எடுத்துட்டு ரூபாய்க்கு ஒரு காப்பி வாங்கினோம்னா ஒரு செம்பு தருவார். ஒரு செம்பு போட்டு தருவார். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் அன்னைக்கு கலப்பின பால் கிடையாது, எல்லாம் கறவை பால் தான். எல்லாம் நாட்டு மாட்டு கறவை பால். இப்போ கூட அதில் ஜெர்சி கிசிலாம் கறவை பால் போட்டு அப்படியே புஷ்ஷுன்னு வச்சு எல்லாம் பொங்கிட்டு இருக்கோம். எல்லாம் பொங்கிட்டு இருந்ததையும் எல்லாம் ஜனங்க பூரா மக்கள் பூரா கூட்டம் ஜாஸ்தியாக நிற்பாங்க. கியூவா நின்றுக்கிட்டு அவ்வளோ பேர் வாங்கிட்டு போவாங்க. இது இந்த இடம் தெரியுதுங்களாண்ணே? இதுதான் இந்த சைடில் அங்கிட்டு உள்ளது ஒரு கடையாக இருப்பாங்க, கடை வச்சுருந்தாங்க.
அதாவது கடை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேனே, அதாவது ஆமா. வந்து தொழிலாளர் உணவகம்னு அண்ணாதுரைங்கிறவர் வந்து ஆமாம் வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த லேபருக்காகவே தொழிலாளிங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆமாம் 75 பைசாவுக்கு சாப்பாடு பட்டை சாதம் அப்படி பட்டா மாதிரி இருக்கும், அப்படி கமுத்து வைப்பாரு, ஊறுக்காய் வைப்பாரு பாருங்க. ஊறுகாய். அந்த ஊறுக்காய் பார்த்தே சாப்பாடு உள்ளே போயிடும். ஆமாம் நீங்களா சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கேன். அந்த கட்டடம் இருக்குது பாருங்க, அந்த பெரிய கட்டடம் இருக்குது பாருங்க. அந்த பெரிய கட்டடத்தில் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டாக்டர் நாராயணன் டாக்டர்னு தெரியுங்களா? அங்கே நம்ம நாராயண் டாக்டர் ஃபேமஸ், முசிறியின் ஃபேமஸ் டாக்டர். அங்கே இதில் அந்த நம்ம பால் டாக்டர்னு சொல்லுவாங்களே. இல்லைங்க, அங்கே துறையூர் ரோட்டில் அங்கே இப்போ நாராயணன் ஹாஸ்பிட்டல் இப்போ அதெல்லாம் வித்துட்டாங்க. வித்தெல்லாம் வந்து இப்போ மூவேந்தர் மஹால்னு ஒன்று வாங்கிட்டாங்க. அந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் வித்துட்டாங்க. ஒரு சத்யராஜுங்கிற ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. அவர் ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே இருக்கும் போது இதுதான் கிளினிக்குங்க. இதை கிளினிக்கில் தான் இது இருந்தாங்க. அது இதில் தான் எல்லாமே வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு அந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் தான் பாசுமணின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் பக்கத்தில் வந்து பாசுமணின்னு ஒரு டெய்லர். அந்த டெய்லர் தான் அங்கே வந்து அடிச்சிட்டு இருப்பார். உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும், அவர் இருக்கார், இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த டெய்லர்கிட்ட தான் இங்கே முசிறியில் உள்ள அனைத்து ஃபேமஸ் டெய்லர் பூரா அவர்கிட்ட தான் தொழில் கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு உள்ள முன்னணி டெய்லர்னு சொல்கிறாங்களா, அன்னைக்கு பூரா அன்னைக்கெல்லாம் பேண்ட்டு கட்டிங்கு, அந்த ஸ்டைலிஷாக கட் பண்ணுறது அனைவருக்கும் இவங்க தான் கற்றுக் ஒரு முன்னோடியாக குரு. அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிஆர்எஸ் மளிகை கடை இதெல்லாம் இருக்கு. வா மணி, நல்லா இருக்கியா மணி? என்னடா மணி, வாடா, ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. எங்கள் நண்பர்கள்லாம் வந்து என்னுடைய நண்பர் இது. நாங்கள்லாம் எல்லாம் சைல்டுஹுட் எல்லாம் ஒன்றா, எத்தனாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எல்லாம் பண்ணோம். சார்ட்டே கேட்டுக்கலாமே சார், இப்போ இந்த கடையை வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக வச்சுருக்கீங்க? உங்கள் தாத்தா எவ்வளோ காலமாக இருக்குங்க? ஒரு குறைஞ்சபட்ச வருஷங்களை சொல்லுங்களேன், தெரிஞ்ச வருஷம். ஏடா மணி, நம்மெல்லாம் அந்த நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். 50க்கு மேலேயே இருக்குண்டா சார். அப்போ இன்னைக்கு மக்கள் வந்து இந்த பொருட்கள் வாங்குறதும் அன்னைக்கு மக்கள் வந்து பொருட்கள் வாங்கினப்ப எப்படி இருந்துச்சுங்க? இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தா ஜவுளி ஸ்டோர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஆனந்தா ஜவுளி ஸ்டோர் இதில் தான் இருந்ததுங்க. இப்போ இதில் வேறு ஏதோ கொடுத்துருப்பாங்க, பில்டர்ஸ் வேறு ஏதோ வச்சுருப்பாங்களான்ருக்கு. இது ஆனந்தா ஜவுளி ஸ்டோர் இந்த இடத்துக்கிட்ட இருந்ததுங்க. இன்னும் ஒரு 2 முக்கியமான கடையை கேட்குறேனே, சரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கு முன்னாடியே இருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த கடையும் பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். இந்த கடையை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ராதா எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு கடை, ராதா வந்து எவர் சில்வர் கடைன்ட்டு ஒன்று இருங்க. இது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதாங்க இந்த 2 கடை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு போடுவாங்க. அதாவது சீட்டுனா 5 ரூபா 10 ரூபா சீட்டு, மாதம் 10 ரூபா மாத்திர சீட்டு போட்டு இதில் ஒவ்வொரு மாதமும் அதை கொண்டு வந்து அட்டை 12 மாதத்துக்கு கட்டினாக்கா 120 ரூபா. இந்த கடையை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரமான விதைகளுமே வந்து அருமையான விதைகள் அந்த எல்லாம் இந்த கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. விதைகள் வாங்குகிற கடையினாவே முசிறியில் இது மட்டும்தான் இன்றைய வரைக்கும், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அதை பற்றியும் கேட்டுக்கலாம் வாங்க. அண்ணன் வணக்கண்ணே, இந்த கடையில் எவ்வளோ காலமாக இருக்குண்ணே? 40 வருஷமாக சார். 40 வருஷமா? அதுக்கு முன்னாடி உங்கள் ஐயா வச்சுருந்துருக்காங்க. ஐயாவோட பேர் என்னங்க ஐயா? டீ கடை இருந்துச்சு, பொட்டி கடை இருந்துச்சு, வரிசையாக பக்கத்தில் வியாபாரம் அருமையாக இருந்துச்சு. வண்டி டிராஃபிக் அவ்வளோ இருந்துச்சு. ஜோதி ஆண்டவர் சதுரன்லாம் அந்த வழியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எந்த வண்டியுமே காணாமல், எல்லாம் மெயினில் போகுது, மெயினில் வருது, பைபாஸில் இருக்குது. ரேடியோ ரிப்பேர் பண்ணுற கடை இருந்துச்சு தெரியுங்களா? ஆமாம், ரேடியோ அதில் நீங்களாம் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? பிலிப்ஸு ரேடியோவை கொண்டு வந்து நான் சொல்கிறது என்ன, ஒரு 85-86 செல்லு. அப்போ அது எவரிடி செல்லு தான் போடணும், கரண்ட் கிடையாது. அதை செல்லு இருக்கும்போது இவங்க வந்து புது செல்லை போட்டு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நான் செல்லை வெயிலில் காய வச்சு அதை கொண்டு வருவேன். அங்கேருந்து வரதுக்குள்ளே பாட்டு கேட்டுகிட்டே வருவேன். காஞ்சி போயிடும். திருப்பி இங்கே வந்து பார்த்துட்டு உட்காந்து கிடப்பாங்க. அங்கே பல கிராமத்துலேருந்து, அங்கே நல்லியமட்டிலேருந்து வருவாங்க, தும்பளத்துலேருந்து வருவாங்க, சேருக்குள்ளேருந்து வருவாங்க, நாச்சம்பட்டி, கவந்தபடி எல்லா பக்கத்துலேருந்து உட்காந்துருப்பாங்க. இப்படி 15 பேர். முதல்ல வந்து ரேடியோ வந்து நம்ம வீட்டில் வைக்கணுன்னாவே கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். உங்களுக்கு தெரியுங்களா? அது எனக்கு
சார் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து கடை வீதியில் வந்து பல தொழிலெலாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கடைகள் இருந்துச்சு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு சார்? நிறைய கடைகள்லாம் வந்து இது இல்லை, எல்லா வியாபாரமே இருந்தது. உர கடை இருந்தது, அல்ல அவங்க மளிகை கடை கொஞ்சம் இருந்தது, ஜவுளி கடை இருந்தது, எல்லாமே இருந்தது. அவங்க பேர்லாம் கொஞ்சம் என்ன வச்சுங்களேன், பழைய காலத்து ஆளுங்க அது என்னென்ன கடைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஜவுளி கடை அதாவது கீகோபான்னு சொல்லி ஜவுளி கடை இருந்தது. நாகமணி செட்டியார்னு ஒருத்தர் பார்த்துருந்தார், அவர் அந்த கடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தா ஸ்டோர்னு ஒரு கடை இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் கடை ரெடிமேட் கடை. ஆமாம், விஜய் ரெடிமேட் பேலஸ்ன்னு நாங்கள் ஒரு கடை வச்சுருந்தோம். ஒரு பாய்ங்க அப்படிதானே யோகானந்த்? அவ்வளோ பெரிய அந்த பாய் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா சிவப்பா இருப்பாரு, இங்க எல்லாம் வச்சுக்கிட்டு செருப்பு தைப்பாங்க. செருப்பு தைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. செருப்பு நினைச்சானாக்கா அதுங்க முடியாது. இன்னைக்கு கொடுத்தாக்கா ஒரு 10 நாள் கழிச்சு தான் வாங்கம்பாங்க. அவர் செருப்பு தைச்சு கொடுத்தாலும் அது 4-5 வருஷம் தாங்கும். அன்னைக்கு ரோட்ல நடந்து தானே கிராமத்துல எல்லாம் போவாங்க. அப்ப அந்த இதுல என்னன்னாக்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிளைன் டயர் போட்டு தைக்கிறேம்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. இது வந்து நேற்று இன்னைக்குள்ள இந்த பஜார் பிஸியாக நைட்டு 12 மணி முடிக்கெல்லாம் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட தீபாவளினா 30 நாளுமே இங்கே திருவிழா மாதிரி இருக்கும். 30 நாளைக்கு மேலேயே திருவிழா மாதிரி இருக்கும். நைட் 12 மணி முடிக்க இருக்கும். அப்போ இந்த ஏரியாவிலே 3-4 ஜவுளி கடை, பெரிய ஜவுளி கடைகள் இருந்தது. மண்டி ஒரு 3 மண்டி இருந்தது. ஜுவல்லரியும் ஒரு 3 கடை இருந்தது அந்த காலத்துலேயே. அன்னைக்குலேருந்து இதுதான் பெரிய பஜாராக இருந்துச்சு. இங்கே ஓடாமல் போனதுக்கு காரணம் தெற்க காவேரி கரை, கிழக்கையும் மேற்கையும் இது ஒரு காப்பி தூள் தாங்க. இது துரைப்புள்ளன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துரைப்புள்ளன்னு அவர் அண்ணன், அந்த விசு அண்ணன் ஸ்டேட் பேங்க்ல இருந்தாங்க தெரியுமா? அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அண்ணன் இருந்தாங்க. எல்லாம் ஓன் ப்ரொடெக்ட். இவங்களும் என்னன்னாக்கா காப்பி கொட்டை விலைக்கு வாங்கி அதை நல்லா வறுத்து அந்த காப்பி பண்ணி, இந்த பாருங்க லட்சுமி விலாஸ் காப்பி ஸ்டோர்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதுதாங்க சுவை மனங்கிறது. உண்மையில் சுவையும் இருக்கும், மனமும் இருக்கும். இவங்க அந்த வேலை பண்ணுவாங்க. மனிதாபிமானமும் இருக்கும். அது அந்த காலத்து கடை வீதி பெருசாக இருந்தது. இப்போ நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க நிறையா. அது ஒன்று இருக்குது. ஆனால் அப்போது வந்து கடை வீதி ஒன்று தான் இருந்தது. அதாவது இந்த முசிறியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு. இப்போ டெவலப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து சும்மா பேருக்கு தான் வீடு தான் இருக்க ஒழிய மற்ற எதுவுமே இந்த சைடு கிடையாது. கை காட்டிக்கு இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. அதான் அந்த பரிசுத்தூர் ரோட்டில் அந்த 3 கோயில் இருக்குது. கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துங்கிற மாதிரி, அம்மார் அக்பர் அந்தோணிங்கிற மாதிரி மாரியம்மன் கோயில் இருக்குது, இயேசுநாதர் கோயில் இருக்குது, எல்லா கோயில் இருக்குது. அதனால் அந்த ஒரு ரோடு மட்டும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஆறுன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் காடாக தான் இருக்குது. ஜவுளி கடையிலலாம் நாகமணிக்கம் செட்டியார் கடையில எல்லாம் இருந்தீங்க. நீங்கள் எந்த காலத்துலேருந்து இருந்தீங்க? அப்போ முசிறி எப்படி இருந்துச்சு? அப்போ முசிறியோட வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? முசிறி வந்து அப்போ நாளடைவில் எல்லாம் கிராமத்துக்காரங்க தான் எல்லாமே இதில் வந்து பழகிக்கிட்டு கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி போகுது. இப்போ புதுசு வர வர வியாபாரங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போயிடுச்சு. இல்லை அது வந்து ஒரே நாங்கள் புதன்கிழமை இதான் கடை ஜனங்கள்லாம் இங்கே தான் கடை வீதினா இங்கே தான் போயிட்டுருப்பாங்க. புதன்கிழமை சந்தைன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, டேய் நாளைக்கு புதன்கிழமைடா விளையாட முடியாதுடான்னு சொல்லி அப்படி வருத்தப்படுவோம். அவ்வளோ கூட்டம். விடிய விடிய இது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சு, ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது சும்மாலாம் இது மாதிரி கழுவி போட்ட தெரு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த பக்கம்தான். என்ன கைகாடி இது திருச்சூரில் யாரும் போக மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ இங்கிட்டு தான். இப்போ சந்தைன்னா இப்போ இங்கிட்ட யாரும் ரொம்ப போகிறது இல்லை. இந்த பிபிஎல் மக்கள் தான் போகிறாங்க. மற்ற எல்லாம் திருச்சி ரோடு தான். கடைவீதியே பஜார் ஸ்ட்ரீட்டு. பஜார்னால் பஜாராக இருந்தது. இன்றைக்கி நிறைய போயிடுச்சு அந்த பக்கம். ஏன்னா இதோட ஹோல்சேல் கடையெல்லாம் அங்கே இருக்குது. நிறைய மளிகை கடை, டீ கடை எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. இருந்தாலுமே அன்றைய இதயம் இது தானே? என்றைக்கும் இதே இந்த ஏரியா தான். அதுவும் இது தான். இங்கே தான் ஆரம்பமே. இந்த இடத்த பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். இது பிடாரி வந்து தேர்லேருந்து இறக்கி ஃபஸ்ட்டு குட்டி குடிச்சு இங்கேருந்து தான் உசிரியை சுற்றி வரும். எல்லைக்கு போகிறோம். நம்ம அழகநாச்சியம்மனுடைய முதல் எல்லை.